அப்படி மேற்கொண்டு அந்த கட்டி எதனால் உருவாகி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் என்றால் எந்த விதமான மருத்துவத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ இந்த தைராய்டினுடைய அந்த வடிவத்தை படம் பிடிச்சு பார்க்க எத்தனை வழிகள்? அதாவது தைராய்டு ஒரு திசு, அந்த திசுவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய திசுக்களுக்கும் அடர்த்தியில் அவ்வளவு வேறுபாடு கிடையாது. அதனால சாதாரணமாக ஒரு எக்ஸ் கதிர் படம் எடுத்தால் தைராய்டு சுரப்பியை கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ் கதிர் படம் மூலமாக எலும்புகளை கண்டுபிடிக்கலாம். நுரையீரலில் காற்று இருப்பதால் அந்த காற்றை தவிர வேறு எதுவும் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியும். வயிறு படம் எடுத்தால் கூட கல் போன்றவற்றை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் எக்ஸ் கதிர் படங்கள் தைராய்டை கண்டுபிடிக்க முடிவதில்லை. எனவே பல ஆண்டுகளுக்கு அந்த நோயாளியை பரிசோதிக்கும் மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சரி என்ற மாதிரி போய்கொண்டிருந்தது. இப்பொழுது நவீன தொழில்நுட்பங்கள், எடுத்துக்காட்டாக இந்த நுண் ஒலி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லுகின்றோம். அந்த ஸ்கேனை பண்ணும் பொழுது தைராய்டு சரியாக தெரியும். அந்த படத்தில் அது வீங்கி இருக்கிறதா, அல்லது சுருங்கி இருக்கின்றதா, அல்லது தைராய்டு இடம் மாறி இருக்கின்றதா, அல்லது அந்த தைராய்டில் ஏதாவது கட்டிகள் இருக்கின்றனவா என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். இரண்டாவதாக, இதற்கு மேலும் நமக்கு செய்திகள் வேண்டும் என்றால் கதிரியக்க அயோடினை பயன்படுத்தி அதை கண்டுபிடிக்க முடியும். அந்த கதிரியக்க அயோடினை பயன்படுத்தும் பொழுது அந்த தைராய்டு சுரப்பி மட்டும் அந்த கதிரியக்க அயோடினை எடுத்துக்கொள்ளும். அந்த கதிரியக்கம் உள்ள இடத்தை மட்டும் நாம் படம் எடுத்து பார்க்கும் பொழுது தைராய்டின் வடிவம், அதில் வேலை செய்யாத பகுதிகள் ஏதாவது இருக்கின்றனவா, அளவுக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய பகுதிகள் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் இந்த கதிரியக்க பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்க முடியும். இந்த கதிரியக்க பரிசோதனை சொல்லும்போது சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் தைராய்டுக்கு தேவையா? அதாவது கதிரியக்க பரிசோதனையில் சில நேரங்களில் அந்த அயோடினை எவ்வளவு அளவுக்கு தைராய்டு கவர்ந்து எடுத்துக்கொள்கிறது என்பதை பார்க்க முடியும். படம் பிடிப்பதை விட அந்த தைராய்டு சரியாக பணி செய்து கொண்டிருப்பதா. நாம் ஏற்கனவே பார்த்தோம், தைராய்டின் பணி என்னவென்றால் அந்த அயோடினை கவர்ந்து எடுக்க வேண்டிய வேலை என்று. ஆமா, ஒரு கதிரியக்கமுள்ள அயோடினை கொடுத்து அந்த அயோடினை அது கவர்ந்து எடுக்க முடிகின்றதா என்று பார்ப்பதன் மூலமாக அந்த தைராய்டு சரியாக வேலை செய்கிறதா இல்லையா என்று நாம் கண்டுபிடிக்க முடியும். சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் படங்கள் மிகவும் செலவழிப்பவை. இவற்றின் மூலமாக விசேஷமாக எதுவும் நமக்கு தைராய்டை பொறுத்த அளவுக்கு தெரிவதில்லை என்பதால் எங்காவது ஒரு தடவை ஒரு அரிதான ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சிக்கலான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருந்தால் வேண்டுமானால் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ போன்ற விலை உயர்ந்த ஸ்கேன்களை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். சராசரி தைராய்டு நோயாளிக்கு அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்பதே போதுமானதாக இருக்கும். அதை வைத்தே நோய் என்ன என்று நாம் முடிவு செய்து விட முடியும். சார், இப்போ இந்த தைராய்டை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த தைராய்டுக்குரிய மருத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். அப்படின்னா தைராய்டு நோய்க்கு பயன்படும் மருந்துகள் எவ்வாறு நம்ம பிரிக்கலாம்? எந்த நோயை போலவே தைராய்டு மிகுதிக்கும் தைராய்டு குறைக்கும் மாத்திரை மருந்துகள் இருக்கின்றன. அவற்றை நாம் பயன்படுத்தி மிகுதியாக இருக்கும் நோயை கட்டுப்படுத்தலாம். குறைவாக இருப்பவர்களுக்கு மருந்துகளை கொடுத்து அதை ஈடு செய்யலாம். அந்த மருந்துகளில் பல வகை இருக்கின்றது. இப்பொழுது ஏற்கனவே நாம் பார்த்தோம், தைராய்டு சுரப்பியிலிருந்து வெளிவரக்கூடியது ட்ரையோடைரனின், தைராக்சின் என்று. இந்த இரண்டுமே மாத்திரை வடிவத்தில் நமக்கு கிடைக்கின்றன. தைராக்சினும் கிடைக்கின்றது, ட்ரையோடைரனினும் கிடைக்கின்றது. ட்ரையோடைரனின் என்பது இந்தியாவில் கிடைப்பதில்லை, வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய முடியும். தைராக்சின் மாத்திரைகள் யாராருக்கு தரப்படுகிறது? தைராக்சின் மாத்திரைகள் தைராய்டு நோய் உள்ளவர்களுக்கு இரண்டொரு காரணங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. நான் ஏற்கனவே சொன்னது போல தைராய்டு வேலை செய்யாமல் தைராய்டு குறை இருப்பவர்களுக்கு அதை நிறைவு செய்வதற்காக தைராய்டு மாத்திரைகளை கொடுக்கின்றோம். இது ஒரு வகை. இரண்டாவதாக, தைராய்டில் அழற்சி ஏற்படலாம் என்று சொன்னேன். அப்பொழுது அந்த கிளாண்ட், அந்த சுரப்பியானது அலன்று கடினமாக மாறிவிடுகின்றது. இதை குறைப்பதற்காக, இந்த வீக்கத்தை குறைப்பதற்காகவும் இந்த கடினத்தை குறைப்பதற்காகவும் இந்த சுரப்பி கெட்டுப்போகாமல் இருப்பதற்காகவும் தைராய்டு அளவுகள் சரியாக இருந்தால் கூட இந்த நோயாளிக்கு தைராக்சின் கொடுக்கப்படுகின்றது.
மூன்றாவது ஒரு முக்கியமான நிலை என்னவென்றால், சில நோயாளிகளுக்கு தைராய்டில் கேன்சர் இருக்கும், அதாவது புற்றுநோய் இருக்கும். அவர்களுக்கு தைராய்டு முழுவதையுமே நாம் அகற்றி விடுவோம். அதற்கு பிறகு கதிரியக்க முறைப்படி கொஞ்ச நஞ்சம் அங்கெங்கும் சிதறி கிடக்கும் செற்களை கூட அகற்றி விடுவோம். இப்படி அகற்றிவிட்டாலும் ஏதோ ஒரு செல் மறுபடியும் தோன்றி அது கட்டியாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக இந்த நோயாளிகளுக்கு தைராக்சின் மருந்து கொடுக்கப்படுகின்றது. அவர்களுடைய தைராக்சின் தேவையை ஈடு செய்வதை விட இந்த செல்கள் திரும்பி வந்துவிடக்கூடாது என்று அந்த TSH என்ற பொருளை சுத்தமாக குறைக்கும் அளவுக்கு இவர்களுக்கு தைராய்டு கொடுக்கப்படுகின்றது. எனவே இந்த மாதிரி 2-3 காரணங்களுக்காக இந்த தைராக்சின் மருந்து தைராய்டு நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த தைராய்டு குறைக்கும் மாத்திரைகள்லாம் எப்படி வேலை செய்யும்? தைராய்டு குறைக்கும் மாத்திரைகள் பல இருக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமானவை கார்பமதிசோல் போன்ற மருந்துகள். இந்த மருந்துகள் தைராய்டு சுரப்பியில் போய் சேர்ந்து இந்த தைராய்டு சுரப்பி ரத்தத்திலிருந்து கவர்ந்தெடுக்கும் அயோடினை அந்த தைரோசினோடு சேர்த்து தைராக்சின் என்ற சுரப்பாக உருவாக்க முடியாமல் தடுத்து விடுகின்றன. எனவே எவ்வளவுதான் அயோடின் இருந்தாலும், தைராய்டு எவ்வளவுதான் வேலை செய்தாலும் தைராக்சின் வெளியே வருவதில்லை. இந்த மாதிரி வேலை செய்யும் மருந்துகள் ஒரு விதம். இரண்டாவதாக லித்தியம் போன்ற மினரல் மணிச்சத்துக்களையும் கொடுக்கிறார்கள். இந்த லித்தியம் எப்படி வேலை செய்கிறது என்றால், இந்த அயோடின் கவர்ந்தெடுப்பதையே தடுத்து விடுகின்றது. அப்படி தடுக்கும் பொழுது அந்த சுரப்பியினால் தைராக்சின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யப்படுவதில்லை. மூன்றாவது வகை மாத்திரைகளை பீட்டா தடுப்பான்கள் என்று அழைக்கின்றோம், பீட்டா பிளாக்கர்ஸ் என்று அழைக்கின்றோம். இவற்றை வழக்கமாக இரத்த அழுத்தத்துக்குத்தான் பயன்படுத்துவது உண்டு. இவை ஏன் தரப்படுகின்றன என்றால், தைராய்டு ஹார்மோன் சுரக்கப்பட்டு அது அளவுக்கு அதிகமாகி உடம்பு முழுவதும் பரவி அங்குள்ள எல்லா செல்களையும் தூண்டி பல அறிகுறிகளை ஏற்படுத்தும் பொழுது இந்த பீட்டா தடுப்பான்களை கொடுத்தோம் என்றால் அது அந்த செல்களை சென்று அணுக விடாமல் தடுத்து விடுகின்றது. தைராய்டு ரத்தத்தில் சுற்றி கொண்டு இருந்தாலும் அது எந்த செல்லையும் தூண்ட முடியாமல் செயலற்றதாக ஆக்கப்பட்டு விடுகின்றது. இந்த வகையான மருந்துகளும் இருக்கின்றன. இந்த மருந்துகளை எல்லாம் எந்த நோயாளிக்கு எந்த மருந்து ஏற்றது என்று கவனமாக சிந்தித்து